தஞ்சை பெருவுடையார் கோயிலில் ஆவணி மாத மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொருட்களால் நடைபெற்ற இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து பெரிய நந்திக்கு சிறப்பாக மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபுராணம் ஓதி வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆவணி மாத சனி மகா பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி திருக்கோயிலில் அருள்பாலித்து வரும் பெரிய நந்திக்கு பல்வேறு மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு பல்வேறு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று திருவாசகம் ஓதி பிறைவலம் வந்து பக்தி பரவசத்துடன் நந்தி மற்றும் சிவ வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தங்க கவசத்தில் காட்சியளித்த நந்தி பகவானை பக்தர்கள் வழிபட்டனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானை பக்தர்கள் தோளில் சுமந்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் உள்ள ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட 15 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நந்தி பகவான் வாகனத்தில் எழுந்தருளி உட்பிரகாரத்தை வலம் வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஸ்ரீ விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆவணி மாத சனி பிரதோஷத்தையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையொட்டி நூற்றுக்கால் மண்டபத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு 12 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆவணி மாதம் முதல் சனி பிரதோஷம் என்பதால் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பின்னலூர் கிராமத்தில் செல்லியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி ஆடி மாத இறுதியில் துவங்கி ஆவணி மாத தொடக்கம் வரை 10 நாட்கள் விமர்சையாக இந்த விழா நடந்தது. இறுதி நாளன்று ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோலாட்டம் அடித்து வழிபாடு செய்தனர். சிம்ம வாகனத்தில் கையில் விநாயகர், முருகப்பெருமானோடு எழுந்தருளிய செல்லியம்மன் திருவீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.